வேண்டாம் ப்ளீஸ் ப்ளீஸ். நான் ஒரு காரணத்துக்காக உங்களை எல்லாம் அங்க புடிச்சு வச்சிருக்கேன். அது முடியற வரைக்கும் காத்து கூட இங்க இருந்து வெளியே போக முடியாது. நான் சினிமா பைனான்சியர் சிங்கமுத்து. நீங்க ஹீரோ மாதிரி இருக்கீங்கன்னு எடுத்துட்டங்க. பாருங்க நல்லா இருக்கு. தம்பி நான் எக்ஸ்ட் மினிஸ்டர் யாகாம்பரம் கின்னஸ்ல பேர் வரணும்னு மேடை போட்டு 10 மணி நேரம் பேசினேன். இந்த நேரம் பார்த்து பூச்சி பார்த்துக்கோ. அதான் அந்த கின்னஸ்ல பேர் வந்துட்டா அப்படி டெஸ்ட் பண்ண பார்த்துக்கோ. உனக்கு பிடிக்கல வச்சுக்கோ, இந்த செல்ல தூரப்பட்டுனா. உயிர் மேல ஆசை இல்லாதவங்க மட்டும் செல்ல வச்சுக்கோ. ஹலோ, ஆட்டோ போலீஸ் ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டர் பேசுறேன். ஹலோ யாருங்க? ஹலோ நான் இன்ஸ்பெக்டர் பேசுறேன். சார் சீக்கிரம் காத்துறோம் சார். ஆக்சிடென்ட் பேஷண்ட் சார், ரொம்ப சீரியஸா இருக்கு சார். நிறைய பிளட் போயிட்டு இருக்கு சார். சீக்கிரம் காத்துறங்க சார். சொன்ன கேளுங்க சார், சீக்கிரம் சார். சார் ரொம்ப சீரியஸா இருக்கு சார். கதவு திறங்க சார். சார் சீக்கிரம் சார், சீக்கிரம் ஓபன் பண்ணுங்க. டாக்டர் என்ன டாக்டர் என்ன தாளை காப்பாத்துக்கு டாக்டர். ஓ மை காட், தலையில அடிபட்டு இருக்கியா? இது வேற டாக்டர், நான் கார்டியாலஜிஸ்ட். ரத்தம் கொட்டிட்டு இருக்க, நீ கார்டியாலஜிஸ்ட் கத்திரிக்காலிஸ்ட் டாக்டருக்கு தானே படிச்சிருக்க. ரொம்ப தெரிஞ்ச மாதிரி பேசாத. இது ஆக்சிடென்ட். முதல்ல போலீஸ்ல கேஸ் ஃபைல் பண்ணனும், பணம் கட்டணும், எம்டி கிட்ட இருந்து எனக்கு ஆர்டர் வரணும். நிறைய ரூல்ஸ் இருக்கியா? இங்க நான் தான் எம்டி மயிறு மட்டை எல்லாமே. நான் சொல்றதா ரூல். நான் சொல்றேன், இவனுக்கு உடனே அட்டென்ட் பண்ணி உயிரை காப்பாத்தல மவனே, இவன் தொண போனவா நீ போயிடுவேன். நீ காது போ. அம்மா, அந்த அங்கிள் ரொம்ப நல்ல அங்கிள்மா. குட் பாய். अच्छा लड़का है नहीं? சரியான லூசு பையனா இருப்பான் போல இருக்கு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அப்படி இருந்தா இப்ப இப்படி இருக்கான். ஏய் சும்மா இரு, அவர்தான் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காரு, அவரை போய். ஆமா ஹெல்ப். எல்லாம் நான் இவன் தீவிரவாதி நினைச்சேன். இவன் நல்லவனா கெட்டவனா? கடவுள் பாதி மிருகம் பாதி கலந்து செய்த கலவை இவன். தம்பி, உன்னை பார்த்தா நல்லவன் மாதிரி இருக்கு. என் குழந்தைக்கு லூகேமியா, பிளட் கேன்சர். அவ லைஃப் இப்பவோ அப்பவோன்னு இருக்கு. 15 நாளைக்கு ஒரு தடவை வந்து பிளட் ஏத்திட்டு இருக்கோம். அதுக்காக தான் இப்ப வந்திருக்கோம். கொஞ்சம் தயவு செஞ்சு எங்களை விட்டுருப்பா. बेटा, நமக்கு பொண்டாட்டி ஹார்ட் பேஷண்ட். இங்க மத்தில மத்தி செக்கப்க்கு வரேன். இதெல்லாம் பார்த்து ரொம்ப பயந்துடுச்சு. செத்துடும். நமக்கு ஜானே தோ भैया. நாங்க 2 பேரும் லவ்வர்ஸ். 2 பேரும் லவ்வர்ஸ் எங்க எதுக்கு வந்தீங்க? பீச் பார்க்கணும் போக வேண்டியதானே? ஏய், தலைவலிக்குதுன்னு சொன்னா அதான் கூட்டு வந்தேன். சும்மா எதுக்கிட்ட சமாளிக்கிற? நெருங்கி பழகணும், வயித்துல ஆயிடுச்சு, தலைக்கு தான் இங்க வந்தோம். அது சொல்ல வேண்டியது தானே? ஏண்டி மானத்தை வாங்குற? காலேஜ் டைம் முடியறதுக்குள்ள வீட்டுக்கு போகணும். ப்ளீஸ் தயவு செஞ்சு வெளியே விட்டுருங்களேன். எதுக்காக நீ கண்டம் கிட்ட கெஞ்சிட்டு இருக்க? ஏய், எங்க அப்பா யார் தெரியுமா? இது மட்டும் எங்க அப்பாக்கு தெரிய வந்துச்சு, தானி உயிரோடவே வெளில போக மாட்டா. வாங்கிட்ட சொல்லாம நான் வேற யார்கிட்ட சொல்ல போறேன்? ஏன்னா மினிஸ்டரா இருக்கும்போது லஞ்சம் வாங்கிட்டேன். என்ன அரெஸ்ட் பண்ண போறதா? உளவுத்துறையில இருந்து ஒரு நியூஸ் லேசா கழிஞ்சது பாத்துக்கோ. தப்புன்னு நெஞ்சு வலின்னு இங்க வந்து படுத்துக்கிட்டேன். இங்க நடக்க கொடுமையை பார்த்தா உண்மையிலே நெஞ்சு வலி வந்து மேல போயிருவோம் போலுக்கு. ஏல ஐயா, உனக்கு 5 பேர் தாரேன், என்னை மட்டும் வெளியே விட்டுதா நான் ஓடிடுறேன். அண்ணாச்சி, இங்கேயும் லஞ்சம்? என்னடா சைலண்டா தொங்க விட்டு அலையறானே பாக்குறியா? ஒரு ஹீரோவுக்கு எதுக்காக 2 ஹீரோயின் அப்படின்னு கேட்டேன். ஒரு உடம்புல உனக்கு எதுக்கு 2 கைன்னு ஒன்னு ஒடிச்சிட்டானுங்க. ஒரு பைனான்சியர் அதை கேட்க கூடாதா? 7 கோடி ரூபாய் ஒரு பெரிய படத்துல முடக்கி இருக்கேன்பா. இப்ப நான் போகல, அப்புறம் வெறும் ஜட்டியோட தெருவில் அலைய வேண்டிய 7 கோடி ரூபாய் போயிரும்பா.
உனக்கு போனா 7 கோடி தான், ஆனா எனக்கு போனா உயிர் உயிர் உயிர். ஹலோ சார். வணக்கம் சார். ஐ எம் KR சுப்பிரமணியம், MD ஆஃப் திஸ் ஹாஸ்பிட்டல். சார், இந்த ஊர்ல உங்களுக்கு தெரியாதவங்க யாராவது இருக்க முடியுமா? சார், இந்த ட்ரெஸ் ரொம்ப சூப்பரா இருக்கு சார். எந்த கடையில வாங்குனீங்க? என்ன சார் நீங்க? நானே அவன் ஹைஜாக் பண்ணிருக்கேன், டென்ஷனா இருக்கேன். கூல் கூல். எங்க ஹைஜாக் பண்ணி வச்சிருக்காங்க? எமர்ஜென்சி வார்டு. பின்னாடி போங்க, பின்னாடி போங்க. போங்க 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 மேடம், ப்ளீஸ் போங்க. பின்னாடி போங்க, பின்னாடி போங்க. போங்க 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 மேடம், ப்ளீஸ் போங்க. சார், என்னையா அட்டாக் ஆரம்பிச்சிடலாமா? இன்னைக்கு மழை கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கு. நீ என்ன பண்ற? சூடா ஒரு டீ வாங்கிட்டு வர. போயா, போ போ. சார் பணம். சார், இவ்வளவு பெரிய ஹாஸ்பிடல்ல எமர்ஜென்சி பிளாக் வந்து ஹைஜாக் பண்ணிருக்கானா? உள்ள ஒரு VIP இருக்காருன்னு நினைக்கிறேன். ஆமே கரெக்ட்? ஐ டோன்ட் நோ. ஆமா சார், இங்க எக்ஸ் மினிஸ்டர் ஏகாம்பரம் உள்ள மாட்டிக்கிட்டு இருக்காரு சார். ஊழல் மண்ண ஏகாம்பரம் தானே? போட்டுமே. சார், வந்த உடனே உள்ள பூந்து ஏதாவது அதிரடி ஆக்ஷன் எடுப்பீங்கன்னு பார்த்தா இங்க நின்னு அவர்கிட்ட ரொம்ப பேசிட்டு இருக்கீங்க. கூல் சார், கூல். எப்படி சார் கூலா இருக்க முடியும்? உள்ள எரியுது. இவ்வளவு மழை இல்லையா சார்? நோ ஜோக்ஸ். கடத்தவங்களை பத்தி டீடைல் ஏதாவது தெரியுமா? தெரியாது. எதுக்காக கடத்திருப்பாங்கன்னு தெரியுமா? தெரியாது சார். சரி, அதை விடுங்க. உள்ள யார் யார் இருப்பாங்க? உள்ள நிறைய பேஷண்ட்ஸ் இருக்காங்க. ஏன் ஹாஸ்பிடல்ல டாக்டர்ஸ் நர்ஸ்லாம் இருக்க மாட்டாங்களா? சார், அட்லீஸ்ட் உள்ள மொத்தம் எத்தனை பேர் இருப்பாங்கன்னு தெரியுமா? தெரியாது. ஐயோ, இப்படி எதுவுமே தெரியாம எப்படி சார் ஆக்ஷன் எடுக்க முடியும்? ஐயோ ராமா. சூடான டீ சார். தேங்க்யூ சார். டீ? நோ தேங்க்ஸ். டெலிபோன்லாம் கட் பண்ணிப்பாங்களே. ஆமா சார். கேமராவெல்லாம் கூட உடைச்சிருப்பாங்களே. எல்லாத்தையும் உடைச்சிட்டான். உள்ள கான்டாக்ட் பண்றதுக்கு எந்த சோர்ஸும் இல்ல. உள்ள யாராவது செக்யூரிட்டி இருக்காங்களா? செக்யூரிட்டி சார், உள்ள பரமேஸ்வர் இருக்கா சார். சிவம். அவங்கள ஏன் சார் நீங்க கான்டாக்ட் பண்ணல? நான் தான் பயத்துல போட்டுட்டேன். வணக்கம் ராஜா, நான் தான் அசிஸ்டன்ட் கமிஷனர் காந்தி பேசுறேன். சார், என்ன சார் நீங்க அவங்கிட்ட போய் சாரு மோர்னு கொஞ்சிட்டு இருக்கீங்க? இந்த கெஞ்சறது கொஞ்சம் போலீஸ் டெக்னிக் சார். நான் டென்ஷனா பேச அதுக்கு அவன் டென்ஷனா பதில் சொல்ல, அப்புறம் மேட்டர் டென்ஷன் ஆயிடும்ல. சொல்லுக்கண்ணா, நீ எந்த தீவிரவாத இயக்கத்தை சேர்ந்தவன்? உன் பேர் என்னப்பா? நான் எந்த தீவிரவாத இயக்கத்தையும் சேர்ந்தவல்ல சார். என் பேர் கணேசன். குயில் தோப்புல ஆட்டோ ஓட்டுறேன். இது ஆட்டோ டிரைவரா? என்ன சார், ஆட்டோ டிரைவர் சுதி இறங்கிடுச்சு? நோ நோ நோ, இப்பதான்ப்பா சுதியே ஏறி இருக்கு. கண்ணா, உள்ள எத்தனை பேர்ப்பா புடிச்சு வச்சிருக்க? 40 பேர். 40 பேரா? சரி, எதுக்காகப்பா இதை பண்ணிருக்க? அவன் எதுக்காக பண்ணிருக்கான்னு எனக்கு தெரியும். நான் கூட வேற யாரும் நினைச்சேன். ஒரு ஆட்டோ டிரைவர் கிட்ட போய் பேசிட்டு இருக்கீங்க. உள்ள பூந்து அந்த நாயை அடிச்சு நொறுக்காம. இந்த நாய்க்கு வரி வந்தா உள்ள இருக்கிற அத்தனை பேரையும் கடிச்சு கொதறிடும். மிரட்டலாம் சார், மிரட்டலாம். அவன் மிரட்டலாம். கூல். கண்ணா, நீ ஒன்னும் டென்ஷன் ஆகுதுப்பா. சொல்லு, நீ எதுக்காக இதை பண்ண? உன் டிமாண்ட் தான் என்ன?
வழியே தெரியல. அவளை காப்பாத்துறதுக்கு வேற வழியே தெரியல. அதான் இப்படி பண்ண. ஏன் சார், ஏழைங்களுக்கு பணக்கார வியாதி வரக்கூடாதா? வந்தா சாக வேண்டியதானா? ஒரு நாளைக்கு எத்தனை கோடீஸ்வரங்களுக்கு ஆபரேஷன் பண்றாங்க, லட்ச லட்சமா சம்பாதிக்கிறாங்க. எங்களை மாதிரி ஏழைங்களுக்கு ஒரு ஆபரேஷன் ஃப்ரீயா பண்ண அவங்க என்ன குறைஞ்சா போடுவாங்க? உடனே ஆபரேஷன் பண்ணணும், அவன் உயிரோட வீட்டுக்கு போகணும். இப்படி நடந்தா இங்க இருக்கிற அத்தனை பேரையும் வெளியே விட்டுட்டு நான் உங்க காலில் வந்து விழுந்துடுறேன். நீங்க என்ன தூக்கல வேணும்னா போடுங்க, நான் சாக தயாரா இருக்கேன். இதை விட்டுட்டு உங்க போலீஸ் மூளை யூஸ் பண்ணி ஏதாவது ஆக்ஷன் எடுக்கணும்னு நினைச்சீங்க, 40 பணம் வெளியே வந்து விழும். அவ்வளவு சீக்கிரம் நாங்க போலீஸ் மூளையை யூஸ் பண்ண மாட்டோமா? தம்பி கொஞ்சம் பொறுமையாரு, உன் பிரச்சனைய எம்டி கிட்ட பேசுறேன்ப்பா. என்ன சார் இது அநியாயமா இருக்கு? ஒருத்த ஹாஸ்பிடல் ஹைஜாக் பண்ணி உள்ள பூந்து ரவுடி தண்டனை பண்ணிட்டு இருக்கான், அவனுக்கு போய் சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்கீங்க. ஒரு ஏழை ஆட்டோ டிரைவர் சார், கையில காசு இல்லங்கிறான். இன்னைக்கு ஆட்டோ டிரைவர், நாளைக்கு ரிக்ஷாக்காரன், இன்னொரு. இப்ப பணம் வந்து ப்ராப்ளம் கிடையாது, இது என்னுடைய பிரஸ்டீஜ் ப்ராப்ளம். நேத்து என் டின்னர் பார்ட்டிக்குள்ள பூந்து அத்தனை விஐபிஸ்க்கு முன்னாடி அவன் என்ன அவமானப்படுத்திருக்கான். பிளடி ராஸ்கல். அவன் 10 லட்சம் இல்ல, எத்தனை லட்சம் கொடுத்தாலும் சரி, என் ஹாஸ்பிடல் டாக்டர்ஸ் யாருமே அவளுக்கு ஆபரேஷன் பண்ண மாட்டாங்க. உயிரை காப்பாற்ற வேண்டிய நீங்களே அப்படி எல்லாம் பேசக்கூடாது. நோ 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 நோ, டோன்ட் ட்ரை டு அட்வைஸ் மீ. நான் கமிஷனர் பேசிக்கிறேன். மேரி மாதா, அந்த அங்கிள் ரொம்ப பாவம். அந்த ஆண்டி மேல உயிரையே வச்சிருக்காங்க. உன்கிட்ட வேண்டி கேட்டுக்கிறேன், அங்கிளுக்கு ஹெல்ப் பண்ணு. தேங்க்யூ. உனக்கு அறிவு இருக்கா? கண்ணை என்ன உன் கையில கொடுத்த? போட முட்டாள், அந்த சின்ன குழந்தைக்கு இருக்கிற அறிவு கூட உனக்கு இல்லையே. பழக ஆரம்பிச்சு 4 மாசம் தான் ஆச்சு. இந்த 4 மாசத்துல என்ன 3 மாசம் கர்ப்பமாக்கி அதையும் கலைக்கு ஆஸ்பத்திரி வரைக்கும் கூட்டிட்டு வந்தவனாச்சு நீ. ஐ லவ் யூ நான் சொன்ன அடுத்த நாளே எந்த ராஜ்ல ரூம் போடலான்னு கேட்டு வந்தானே நீ. கேட்டதெல்லாம் தான், ஆனா வந்தது நீதானே. பெருசா பேசுற. முக்கிய செய்திகள். இந்த வழக்கில் புது திருப்பமாக என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்ட் டெபுட்டி கமிஷனர் ஐயனாரை கமிஷனர் நியமித்திருக்கிறார். டிசி ஐயனார் ஒரு அதிரடியான போலீஸ் அதிகாரிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான். இதுவரை 14 குற்றவாளிகளை அவர் என்கவுண்டரில் தீர்த்து கட்டியுள்ளார். ஒரே ஒரு கொஸ்டின் சார். சார் ஒரே கேள்வி சார். 5 நிமிஷம் அவன் கதையை முடிச்சுட்டு வந்து உங்களுக்கு பதில் சொல்றேன். வணக்கம் சார். உள்ள ஒருத்தன் ஒத்த ஆள நின்னு வித்த காமிச்சிட்டு இருக்கான், வெளியே இத்தனை பேர் நின்னு என்ன வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்களா? எல்லா அக்யூஸ்டையும் ஒரே மாதிரி பார்க்கணும் சார். அவன் அக்யூஸ்டே இல்ல சார். என்ன